ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1 கப்பு இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. நறுக்கின பெரிய வெங்காயம் 1, தக்காளி நறுக்கினது 2, வெந்தயம் ஜீரகம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, கடுகு சிறிதளவு தாளிக்கிறதுக்கு, பச்சை மிளகாய் கட் பண்ணது 2, சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது செய்கிறதுக்கு. இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சாம்பாருக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. இப்போ குக்கர் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கடுகு, இந்த வெந்தயம் ஜீரகம் 3மே போட்டு தாளிச்சிடலாம். போட்டு லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. எண்ணெயில் அது பொரியட்டும். இப்போ தாளிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. இதோட நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. இதோ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினோடனே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப வதங்கி அப்படி கூலாகணுன்ட்டுலாம் இல்லை. இப்போது நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கூடிய பவுலில் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய பாசிப்பருப்பு இதில் போட்டுடலாம். இதுக்குள்ள ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சள் தூள் சாம்பார் தூள் 2மே போட்டுட்டு இப்படி நல்ல ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ சாம்பாருக்கு அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக உப்பு போடுறேன். அவ்வளோதான். இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுருங்க. சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டீம் இறங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்ருங்க சாம்பார். இதை பாசிப்பருப்பை ஒரு சில பேர் கட்டியாக பிடிக்கும் சாம்பார், ஒரு சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க.
அவ்வளோதான். இந்த பதம் இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா திருப்பி ஒரு கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா அப்படியே இறக்கிடலாம். தண்ணி நான் கொஞ்சம் ஊற்றுனால இப்போ இதை ஒரு கொதிக்க வைக்கிறேன். இப்போ ஒரு கொதிச்சிருச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மெத்தட் வந்து என்ன குழம்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு கட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்படி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் சுடுதண்ணி கொதிக்க வச்சு நீங்கள் இதில் ஊற்றிட்டிங்கன்னா கூட ஓகே தான். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுருங்க. போட்டிங்கன்னா வாசனையாக இருக்கும் சாம்பார். இந்த சாம்பார் வந்து நீங்கள் இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பு சாம்பார். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.